என்ன சகோ, நாம் தமிழர் கட்சியெல்லாம் இன்னும் இருக்கா? ஏற்கனவே வாங்கினதை விட வாக்கு சதவீதம் குறைஞ்சி போச்சு. என்ன பண்ணுறாங்க உங்கள் ஆளுகள்லாம்? எங்கள் ஆளுகளா? சரி, என்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி திருப்பூரில் வட மாநிலத்தவரால் தமிழக இளைஞர் ஒருவர் தாக்கப்பட்டாரே, அந்த செய்தி தெரியுமா உனக்கு? என்னது, தமிழக இளைஞர்களை வட மாநிலத்தவர் தாக்குனாங்களா? இது எப்போ நடந்துச்சு? ஓ, அதுவே தெரியாதா? அந்த தாக்குதலுக்கு உள்ளான தமிழக இளைஞர்களுக்கு நியாயம் கேட்டு நாம் தமிழர் கட்சியினர் களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓ, அப்படியா சகோ? அப்படி தான். இவ்வளோ நாள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திராவிட கட்சிகளும் சரி, இப்போ புதுசாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்க அந்த தாவேகா கட்சியினரும் சரி, அந்த முதலமைச்சரும் சரி, இந்த பிரச்சனை குறித்து இது வரைக்கும் வாய் திறக்கவே இல்லை. ஆனால் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சியினர் தான் இப்போ களத்தில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தெரியுதா எங்காலும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு? ஒன்றே ஒன்று தான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். தமிழக மக்கள் நாம் தமிழர் கட்சியினரை கைவிடலாம், ஆனால் ஒருபோதும் நாம் தமிழர் கட்சியினர் தமிழக மக்களை கைவிட மாட்டாங்க.